அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? நிறைய பேர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா காம்ப்ளிமெண்ட் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆங்கர் டெஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறையா சொல்லியிருந்தாங்க. அதோடைய கண்டினியூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் சீரியஸ் போட்டிருக்கு. சரிங்களா? ஃபிட்னஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் தான். சரிங்களா? ஸ்ட்ராங்கு ஸ்ட்ரென்த்தை சொல்லக்கூடியது தான். சரிங்களா? அப்போ இந்த டெஸ்ட் சீரியஸ் எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் இருக்கக்கூடிய குரூப் 2 ஆகட்டும் 2A நம்ம இந்த மாதிரி நம்ம ஃபோக்கஸ்டாக படிப்போம். குரூப் 4க்கு படிப்போம். இப்போ அதை மென்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிற டெஸ்ட் போடுறோம். அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் அப்படிங்கிறது நமக்கு நிறையா டைம் இருக்குது. சரிங்களா? நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தகுதிகளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். உடலில் எப்படி நம்ம வலுவாக நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம் அப்படின்னா டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிக்கிறோம். படித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரென்த்து சேர்த்து வச்சு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வரும்போது அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஃபிட்னஸ் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ரென்த்து, கரேஜ், தைரியம் எல்லாத்தையும் சொல்லலாம். சரிங்களா? பாருங்க பிக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ டெஸ்ட் சீரீஸை பொறுத்தளவு எவ்வளோ டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 43க்கு மேற்பட்ட டெஸ்ட்டுகள், 43 ப்ளஸ் போகுது. சரிங்களா? அது டைமை பொறுத்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அதில் டெஸ்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் இருக்கு, ஜென்ரல் சயின்ஸ் இருக்கு, அதாவது பொது அறிவு இருக்கு, அதை தாண்டி மேக்ஸ் இருக்கு. இது மூணுமே மிக்சடாக வருமா அப்படின்னா வரும். எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ ஒரு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலையும் ட்வைஸ் தான் டெஸ்ட்டு போட போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போடுறீங்க. 18/3/2026. அந்த 18ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே வருது. வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் போடுவீங்க. ஓகேவா? அப்போ இந்த வெட்னஸ்டே போடக்கூடிய டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜாக இருக்கும். லாங்குவேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸாக இருக்கும். ஞாபகம் வச்சுங்க, கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிடலாம். லாங்குவேஜ் ப்ளஸ் மேக்ஸாக இருக்கும். இந்த லாங்குவேஜை பொறுத்தளவு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 ப்ளஸ் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின் இருக்கு. அப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா 125 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட் போடுறோம். 125 கொஷின். சரிங்களா? இப்போ 43 டெஸ்ட்டுங்கும் போது கால்குலேட் பண்ணி பாருங்க. 100 கொஷின் ஒரு டைமும் 100 கொஷின் தமிழில் கிடைக்குது. ஆப்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்கல்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கும் தரமான எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நம்ம டெஸ்ட்டு போகுது. இப்போ டெஸ்ட்டு போகும்போது தமிழை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாங்குவேஜை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது. வெட்னஸ்டே எவ்ரி வெட்னஸ்டே தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு ப்ளஸ் மேக்ஸு. அப்போ ஜிஎஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் போகுது. சண்டேஸில் போகும்போது அதே மாதிரி தான் ஜிஎஸ் இருக்குது ப்ளஸ் மேக்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்படிதான் டெஸ்ட் சீரிஸ் போகுது. இப்போ பாருங்க, ஜென்ரலாக சும்மா நான் சொல்லி விடுறேன். இப்போ தமிழை பொறுத்தளவு வந்து பாருங்க எப்படி கொடுத்துருக்கான் பாருங்க. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 யூனிட் இருக்கு. சரிங்களா? 6 + 1 7 யூனிட் இருக்கு. இந்த 7 யூனிட்ல தான் கொஷின் ஃப்ரேம் ஆகுது. அதில் பாருங்க இலக்கணத்தை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொஷின் போடுறாங்க அப்படின்னா 25 கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசியில தரப்புலேயே சொல்லிட்டான். இப்போ சொல்லகராதியில் ஒரு 15 கொஷின், எழுதும் திறனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15, கலை சொற்களில் 10 கொஷின், அதை தாண்டி வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளக்கூடிய திறனில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின், எளிய மொழிபெயர்ப்பில் ஒரு 5 கொஷின், அதுக்கப்புறம் இலக்கியம் மற்றும் உரைநடையில் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய சிலபஸ் உடைய அவுட்லைன் மாதிரி. சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இலக்கணம். சரிங்களா? இலக்கணம் நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா இலக்கணம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர். இதே 25 கொஷின் தான். இதேனா 25 கொஷின் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராமர் இருக்கு. இங்கே தமிழை பொறுத்தளவு 25 கிராமர் இருக்கு. அப்போ அந்த கிராமரில் எவ்வளோ டெஸ்ட் போடுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டெஸ்ட் போடுறீங்க.
சரிங்களா? அதே மாதிரி சொல்லகராது கிட்டத்தட்ட ஒரு 4 டெஸ்ட் டோட்டலா அங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சாப்டர் வைஸ் டெஸ்ட். அப்ப இலக்கணம் அப்படிங்கும்போது அவங்க நமக்கு டிஎன்பிசி தரப்புல கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல் இலக்கணம் கொடுத்துருக்காங்க. எழுத்தும் சொல்லும் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்தும் சொல்லுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிராமர் நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ இந்த எழுத்து சொல்லு மட்டும் படிக்கணுமா அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய ஓரியன்டான அந்த அந்த கிராமர், இந்த எழுத்து சொல்லு ஓரியன்டா எல்லாத்தையும் படிச்சிடணும். இப்போ ஃபர்தராக எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் இலக்கணத்தில் எப்படி நமக்கு கொஷின் வருதுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இப்போ எழுத்து அப்படின்னு சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் எழுத்து இருக்கு, சார்பு எழுத்து இருக்கு. இது படிக்கணுமானா படிக்கணும். முதல் எழுத்து இருக்கு, சார்பு எழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் எழுத்துக்களுடைய வகைகள் இருக்கு, வகை மற்றும் தொகை இருக்கு, அதுவும் பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய வல்லினம் மிகு இடங்கள் மிகாடங்கள் சந்திப்பிழை அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே ஃபோக்கஸ் ஆயிருக்கு. இது நம்ம பார்க்கணும். எழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பு எழுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் பிறக்கக்கூடியது, சரிங்களா? எங்கெங்க என்னென்ன எழுத்து நம்மளுடைய பாடி ஆர்கன்ஸ்ல இருந்து எங்கெங்க எழுத்து என்ன நேரத்துல இருந்து எங்கெங்கிறது பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை பார்க்கணும், புணர்ச்சி பார்க்கணும், தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிராமர் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு சாப்டருக்கு எல்லாமே யூஸ் ஆகும். பேசிக்கான சின்ன சின்ன குட்டியான கிராமர் எல்லாமே புணர்ச்சி அப்படிங்கிற சாப்டருக்கு யூஸ் ஆகும். அதனால இது எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. 100 கொஷின் இருக்குன்னு சொல்லியாச்சு. டிஎன்பிசி ஸ்டைல 100 தான் இருக்கு. நம்ம டெஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின் தான் போடுறோம். சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக. இது ரெண்டுமே ஒன்று தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது தனியாக படிக்கணும்னு கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக்கு கீழே வருது. புணர்ச்சி அப்படிங்கிறதுல ஒரு டாபிக் கீழே வருது. புணர்ச்சி கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போடுறாங்க அப்படின்னா வரிசையை வச்சுதான் அதிகபட்ச புணர்ச்சி போடுறான், சரிங்களா? ஒரு புணர்ச்சி இருக்கு, இயல்பினும் விதியினும் இந்த மாதிரி இந்த மாதிரி புணர்ச்சிகள் நிறைய டேர்ம்ஸ் இருக்கு, அதுல வெரைட்டி இருக்கு. ஆனா வரிசையை வச்சு அதிகபட்ச கொஷின் போடுறான். நான் கடந்த 2 எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா வச்சு போட்டிருக்கான், பிரித்து எழுதும் போது சேர்த்து எழுதும் போது. அப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்து சந்திப்பிழை அப்படிங்கிறது தான் என்ன ஆகுதுன்னா வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள், சரிங்களா? இப்ப சுட்டெழுத்து படிச்சிருப்பீங்க, ஆ இ ஊன்ட்டு. வினா எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க, ஏ யா ஆ ஓ ஏ அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சந்திப்பிழைக்குள்ள அடங்கிரும். அதே மாதிரி 2ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுதும்மா, 4ஆம் வேற்றுமை விரியில வல்லினம் மிகுதும்மா. அதே மாதிரி 2, 3, 4, 5, 7 அந்த வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையில வல்லினம் மிகுமா. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேற்றுமை அப்படிங்கிற ஒரு சாப்டர் படிச்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமையே நமக்கு சிலபஸ்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி ஓமை தொகையில வல்லினம் மிகுமா, உருவகத்துல சில உருவகத்துல மட்டும் வல்லினம் மிகுமா, ஓரெழுத்து ஒரு மொழியில வல்லினம் மிகுமா. இப்ப இந்த மாதிரி அந்த பாயிண்ட் எல்லாம் இருக்கும்போது நம்ம அடிஷனலா இருக்கக்கூடியது கிராமர்லாம் நம்ம ஃபுல்லா ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சந்திப்பிழை புணர்ச்சி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் ஆகும். அப்ப இந்த குறில் நெடில் வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருக்குறள் ஓரியன்டா கொஸ்டின் கேட்பான், சரிங்களா? திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல இருக்கக்கூடிய 4 அடி 4 சீரு, கீழே இருக்கக்கூடிய ஒரு 3 சீரு, 1.5 அடியில் இருக்கக்கூடிய திருக்குறள்ல லெட்டர்ஸ் மட்டும் மாத்திருப்பான், சரிங்களா? லெட்டர்ஸ் மட்டும் மாத்திட்டு குறில் எழுத்தா நெடில் எழுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். அதே மாதிரிதான் லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு. இது கண்டிப்பா படிச்சாகணும். இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டினா கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது படிக்கிறோமோ இல்லையா, இது படிக்கணும். அப்போ தமிழை பொறுத்தளவு மொத்தமாவே நீங்க ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வச்சிங்கனாலே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொருள் மறுத்தான், அறிஞர் பொருள் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரிதான். வாட் இஸ் வாட், கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன, கொஸ்டின் என்ன ஆன்சர் என்ன. மீதி இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டினா இருக்கு. இப்போ லெட்டர்ஸ் நமக்கு தெரியணும், இந்த லெட்டர் இந்த இடத்துல இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல என்ன போடுவீங்க அப்படின்னா பிரித்துல சேர்த்துல இருக்கு, சந்திப்புல இருக்கு, குறில் நெடில் வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி இந்த மயங்கொலி எழுத்துக்கள், இந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு பாருங்க, 3 லா இருக்கு, 2 நா இருக்கு, 2 ரா இருக்கு. அப்ப இதோடைய ஒரு டிஃபரெண்ட்டுக்கும் ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசிக்கா வந்து பார்த்தா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அலை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய A3 புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். அலை அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்னா நமக்கு அலை அப்படியே நமக்கு கடல் ஓரத்துல இருக்கு பாருங்களா, கரையில இருக்கக்கூடியது அலை.
ரெண்டாவது அலை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், மூணாவது அலை அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், இப்படி படிச்சு வச்சுக்கணும். ரெண்டாவது அலை அப்படிங்கும்போது புற்று, தயிர், பிசை இந்த மாதிரி அர்த்தத்தை தருது. மூன்றாவது அலை அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது அலை அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா இது பொதுலகரம், சிறப்புலகரலாம். இப்போ இந்த அலை அப்படிங்கும்போது என்ன சொல்றோம்னா அழைப்புதல் போடுறோம், திருமண அழைப்புதல்னு சொல்லி போடுறோம். அழைப்புதல் அப்படின்னால கூப்பிடக்கூடியது, ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணக்கூடியது, கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் சொல்றோம் பார்த்தீங்களா, கூப்பிடக்கூடியது, இந்த மாதிரி அர்த்தத்தில் தருது. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான அர்த்தங்கள் உண்டு. இது கண்டிப்பா நம்ம படிக்கணும். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்டுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்டுடைய டாபிக். பிரித்தல் சேர்த்தல் இருக்கு, சந்திப்பில் இருக்கு, குறில் அடியில் வேறுபாடு, 3 லா இருக்கு, 2 நா இருக்கு, 2 ரா இருக்கு. கொஞ்சம் சாப்டர் தான், ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ்டா படிச்சுக்கணும். டைம் எக்கச்சக்க டைம் இருக்கு. 2 நாள் 3 நாள் கேப்ல தான் வருது. இது 18ஆம் தேதி டெஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மேக்ஸை பொறுத்தவரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் மட்டும்தான், நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. நம்மளுடைய புக்கு இன்ஸ்டியூட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது தனி சாப்டரா புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதோடைய சொல்யூஷனோட போட்டிருக்கு. அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுனா கூட யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின் இருக்கு. அப்போ 100 + 25 125 கொஷினுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 18ஆம் தேதி டெஸ்ட் போடுவீங்க. டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் தயவு செஞ்சு யாரும் ஏஞ்சி போயிடாதீங்க. சரியா, முக்கியமாக சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேக்கல்ட்டி நமக்கு ஆன்சர் கீ சொல்ல வர்றாங்களோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. சரியா, ஏன்னா நீங்கள் வந்திருக்கிறது படிக்கிறது தான் வந்திருக்கீங்க, வேறு எந்த வேலையும் கிடையாது, வேறு எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. சரியா, இப்போ 2 மணிக்கு மதியம் டெஸ்ட் போடுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம், 2 மணிக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 3:30க்கு டெஸ்ட் முடியும்னு வச்சுக்கோங்களேன். 3:30 3:45 முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 1 hour உட்காந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மேக்ஸில் 25 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காமிப்பாங்க. எந்த ஃபேக்கல்ட்டி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினுக்குமே சால்வ் பண்ணி காமிப்பாங்க. இப்போ தெரியாத சமயம் என்ன பண்ணலாம்னா கற்றுக்கலாம். ஏதாவது புது மாடல் ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா கூட நம்ம கற்றுக்கலாம். கெயின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும். சரிங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி பாருங்க ஜிஎஸ்ல பாலிட்டி, இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இருக்கு, அரசியலமைப்புடைய பிரியாம்பிள் சொல்லக்கூடிய முகப்புரை இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் முக்கிய கூறுகள் இருக்கு, ஒன்றியம் இருக்கு, மாநிலம் இருக்கு, யூனியன் பிரதேசங்கள். இதை வச்சு ஒரு சாப்டர் வச்சு ஒரு டெஸ்ட். சரிங்களா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஒன்னொன்னுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ஆட் ஆகிட்டே வரும். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது 25 கொஷின், தமிழ் 100, அதுக்கப்புறம் மேக்ஸ் தான் நமக்கு ஸ்கோரிங் பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஜிஎஸ் நம்ம வரும்போது அப்படியே போயிட்டே இருக்கு. சரிங்களா, டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேவா, அடுத்த டெஸ்ட் அப்படிங்கும்போது 25ஆம் தேதி வெட்னஸ்டே நடக்குது. இன எழுத்துக்கள் இருக்கு, சுற்றெழுத்து இருக்கு, வினா எழுத்துக்கள் இருக்கு, ஒருமை பன்மை இருக்கு, வேறு சொல்ல அறிதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வினையால் அணையும் பேரு, பெயரச்சம், இணையச்சம், திறநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், முற்றச்சம், இதுல எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டருடைய டெஸ்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜிஎஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ், அடுத்தது ஜிஎஸ், இப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம கடைசியாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது தற்சமயம் நம்மளை என்ன பண்ணோம் அப்படின்னா வலுப்படுத்திக்கணும். சரிங்களா, ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம எக்ஸாம் வரும்போது கரெக்டாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக நம்ம அடித்து நம்ம கரெக்டான ஸ்கோர் வாங்கி நம்ம கரெக்டாக சக்ஸஸாக வேலைக்கு போக முடியும். சரிங்களா, இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் போடுங்க. லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 5 டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வராமல் விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 டெஸ்ட் வந்துட்டு வராமல் விட்டு அப்படின்னா ரிசல்ட் கிடைக்காது உங்களுக்கு. சரிங்களா, ஒரு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னா ஆரம்பிக்கிறோன்னா டாப் டு பாட்டம், ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, எப்படி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க் பண்ணிட்டே வரணும். சரிங்களா, ஒரு டெஸ்ட் போட்டு ஒரு டெஸ்ட் போட விட்டா வேஸ்ட்டு. சரிங்களா, நமக்கு அதில் யூசேஜே கிடையாது. என்ன சொல்ல வர்றாங்க, அடுத்த கிளாஸில் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு தெரியாது. சரிங்களா, அதனால் ரெகுலராக போடுங்க, யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ.